இப்போ எல்லா இடத்துலையுமே ஓப்பன் கிளாவோடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. முக்கியமாக என்விடியாவோட சிஇஓ ஜிடிசி சம்மிட்ல வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஓப்பன் கிளா மாதிரி இருக்கிற ஒரு ஏஜென்டிக் சிஸ்டம் எல்லாரோடைய கம்பெனிலையும் இருக்கணும், ஒரு இண்டிவிஜுவலுக்கு கூட அது இருக்கணும். ஏன்னா அதோட ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கு, அதோட கான்டெக்ட் அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால இந்த ஓப்பன் கிளாவை பற்றி தான் இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். ஆனால் இதில் ஒரு கேட்ச் என்னன்னா, அந்த ஓப்பன் கிளாவை எப்படி 0 API காஸ்ட்ல நீங்கள் வந்து டிப்ளாய் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். அது என்ன 0 API காஸ்ட் அப்படின்னாக்க, எந்த API காஸ்ட்டுமே தேவை இல்லை, ஒலாமாவை யூஸ் பண்ணி தான் இந்த ஓப்பன் கிளாவை டிப்ளாய் பண்ண போறோம். ஸோ அதை பத்தி டீட்டெயில்டா வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்னு இருக்கும். இது மொபைல் ஆப்ஷன் மட்டும் தான். நீங்க அந்த ஹைப் கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். அந்த இந்த கம்யூனிட்டி நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மந்த்லி ஏதாவது ஒரு ஸ்கில்ல மாஸ்டர் கிளாஸா நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். இந்த மாசம் ஓப்பன் கிளாவை பத்தி போட்டிருந்தேன். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஒலாமா வந்து நீங்க வந்து நார்மலாவே உங்க லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. அதுல வந்து கிளவுட் மாடல்லாம் இருக்கும், விச் மீன்ஸ் ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். இப்போ என்னன்னா, உங்க லேப்டாப்ல அது சப்போர்ட் இல்லை, லேப்டாப்ல அது ஸ்லோவா இருக்குன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுதான் ஹோஸ்டிங்கர்ல நீங்க ஒலாமாவை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு ஏபிஐ காஸ்ட்லாம் வராது. ஆனா ஹோஸ்டிங்கருக்கு நீங்க மந்த்லி சம் அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படிங்கிறத நான் டீட்டெயிலா சொல்றேன். என்ன கேட்டீங்கன்னா, லோக்கலை விட ஹோஸ்டிங்கர்ல டிப்ளாய் பண்ணி வைக்கிறது பெட்டர். ஏன்னா ஒன் டைம் டிப்ளாய்மெண்ட் ஆல்வேஸ் ஆன்லைன்ல இருக்கும். லேப்டாப் ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா ஒலாமாவெல்லாம் நீங்க இன்டராக்ட் பண்ண முடியாது. இதுவே ஹோஸ்டிங்கர்ல நீங்க வந்து ஒலாமாவை இன்ஸ்டால் பண்ணி ஒரு மாடலை வந்து புல் பண்ணி வச்சிட்டீங்கன்னா 24/7 லைவா தான் இருக்க போகுது. ஸோ அதனால தான் ஹோஸ்டிங்கருக்கு போக சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணேன். ஸோ லோக்கலா உங்க லேப்டாப்ல தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணா அந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. நான் இப்போ சொல்றது 24/7 ஓப்பன் கிளாவை 0 API காஸ்ட்ல யூஸ் பண்ணதுக்கான மெத்தட் தான் இப்போ பார்க்க போறோம். ஹோஸ்டிங்கரை லாகின் பண்ணீங்கன்னா இப்படி இருக்கும். இங்க வந்து VPSன்னு இருக்கும், அதை கொடுத்து கெட் VPS கொடுத்துருங்க. இதுல KVM VPSன்னு இருக்கும், அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. இந்த KVM VPSல நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் இந்த இடத்துல நீங்க எதுவுமே சூஸ் பண்ணாம இங்க உபுண்டு மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. உபுண்டுவோட வெர்ஷன் 24.0.4 அதை மட்டும் கொடுத்துட்டு செலக்ட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல பாஸ்வேர்டு வந்து எனிதிங் நீங்க வந்து செட் பண்ணணும்னா செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதை மட்டும் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் பேக்கப் அதெல்லாம் வேணுமானாக்க நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இதுல வந்து KVM1, KVM2, KVM4 இந்த மாதிரி இருக்கும். நீங்க வந்து இதை செலக்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க தான் ஒரு நம்ம ஆடியன்ஸுக்காக ஒரு கூப்பன் கோட் இருக்கு. அதை எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டா 10% ஃபிளாட் இருக்கும். அந்த கூப்பன் கோடை நீங்க எங்க கொடுக்கணும்னா இங்க இருக்கும், கூப்பன் கோட்னு இருக்கும். அதை ஆட்னு கொடுத்து AI டியூட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்க அப்ளை ஆகி உங்களுக்கு இன்ஸ்டன்டா 10% வந்து 10,000 per year. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, இல்ல யாருக்காவது ஃப்ரீலான்ஸ் பண்ண போறீங்கன்னா இந்த 10,000 உண்மையாலுமே ஒர்த்தா இருக்கும். நீங்க ஏன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவை அண்ட் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பண்ணி பார்க்க போறீங்க, அண்ட் ஓப்பன் கிளாவை இன்ஸ்டால் பண்ணி ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் வைக்க போறீங்கன்னா இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க கம்ப்ளீட் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னாக்க உங்களோட UPI மேண்டேட் ஆட் பண்ணிட்டு நீங்க பே பண்ணிடலாம். ஸோ இப்படிதான் நீங்க ஹோஸ்டிங்கரை பர்ச்சேஸ் பண்ணணும். ஹோஸ்டிங்கர்ல KVM பிளானை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஸ்கிரீன் எப்படி இருக்கும்னா, ஒன்ஸ் நீங்க பேமெண்ட்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும் உங்களுடைய ஸ்கிரீன். ஸோ இந்த ஸ்கிரீனை பார்த்தீங்கன்னாக்க KVM2 ரன்னிங்னு இருக்கும். இதுல நீங்க வந்து டெர்மினலை வந்து உங்களுடைய கமெண்ட் ப்ராம்ப்ட் இல்ல விண்டோஸ்ல கமெண்ட் ப்ராம்ப்ட், மேக்ல வந்து டெர்மினல் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் எதுவுமே வேணாம், ப்ரௌசர்ல டெர்மினல் கொடுத்துருங்க. இந்த டெர்மினலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெர்மினல் ஓப்பன் ஆயிடும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒலாமாவை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கிளாவையும் டிப்ளாய் பண்ண போறோம். ஒரு 2 to 3 ஸ்டெப்லயே நம்ம வந்து இதை அச்சீவ் பண்ணிடலாம். அது எப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து KVM பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த டெர்மினல் வந்ததுக்கு அப்புறம் ஒலாமாவுடைய இந்த ஓப்பன் கிளவுடோட டுட்டோரியலுக்கு வந்துருங்க. இதுல வந்து சிம்பிளஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் வே டு செட்டப்னு இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒலாமாவுடைய இந்த வெர்ஷன் இருக்கணும், Node.js இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஒலாமாவோட பேஜுக்கு போயிட்டு ஒலாமாவை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதுல வந்து லினக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம் இப்போ. அதனால இதை காப்பி பண்ணிக்கிட்டு நம்மளுடைய டெர்மினல்ல பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஒலாமாவை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஒலாமாவை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால ஓப்பன் கிளாவை டிப்ளாய் பண்ண முடியும். ஸோ ஓப்பன் கிளா இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ இப்போ ஒலாமாவை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல எப்படி இருக்கும்னாக்க எல்லாமே கிரியேட் ஆகிட்டு நோ NVIDIA AMD GPU டிடெக்டர்னு சொல்லி வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒலாமா API இஸ் நவ் அவைலபிள் அட் இந்த போர்ட்டில் இருக்கும்.
11434 தான் ஒலாமாவோடைய ஏபிஐ போர்ட்டு. ஸோ அதுவும் எனேபிள் ஆயிடுச்சு. இது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணதுக்கு ஒலாமான்னு கொடுத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி வரும். ஸோ கேன்சல் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒலாமாவை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா Node.js சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ Node.js வந்து டிஃபால்ட்டாகவே என்ன இருக்கும்னாக்கா நம்மளுடைய விபிஎஸ்ல இருக்கும், விஎம்ல இருக்கும். அதனால நம்ம அதுக்கெல்லாம் வந்து பண்ண வேணாம். இதை அப்படியே காப்பி பண்ணி நம்மளுடைய ஹோஸ்டிங்கரில் பேஸ்ட் பண்ணால் போதும். OpenClaw இஸ் நாட் இன்ஸ்டால் வித் npm கேட்கும். எஸ்ன்னு மட்டும் கொடுத்துருங்க. இப்போ OpenClaw வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி சைன்இன் பண்ணி செட்டப் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் OpenClawவை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ OpenClaw வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இருந்துமே நோடு வந்து 22 இருக்கணும். இது மட்டும் அது மேனேஜ் பண்ணிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வந்ததுன்னா Node.js மட்டும் 22ல இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கான கமாண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா OpenClaw வந்து இன்ஸ்டால் சக்சஸ்ஃபுல்லி டு யூஸ் a Kimi K2.5 cloud ப்ளீஸ் சைன் இன் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் இதை வந்து அப்படியே ஒரு ப்ரௌசரில் ஹிட் பண்ணால் போதும் கைஸ். ஓகேவா, இதை அப்படியே ப்ரௌசரில் ஹிட் பண்ணுங்க. ஸோ அதில் வந்து சைன்இன் கேட்கும். இப்போ ஒலாமாவை கூகுளில் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆத்தரைசேஷன் கேட்கும். இதில் வந்து நம்மளுடைய விபிஎஸோடைய டீட்டெயிலும் நம்மளோட ஐடியுமே கனெக்ட் பண்ணுறதுக்கு கேட்கும். நீங்கள் ஜஸ்ட்டு கனெக்ட் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் OpenClawவை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து என்னென்னா OpenClaw டேஷ்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்க இங்கே SSH பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஓகேவா, அதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய மிஷினில் டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினலை ஓப்பன் பண்ணி அங்கேருந்து இதோடைய டனலை மட்டும் க்ரியேட் பண்ணி விடு. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய டெர்மினலில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இதில் பாஸ்வேர்டு மட்டும் கேட்கும். நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ இது கனெக்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லி இதை காப்பி பண்ணி இந்த லோக்கல் ஹோஸ்ட் URL இருக்குல்ல, இதை எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகி வந்துடும். ஸோ இப்படி தான் OpenClawவை ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். இதில் வந்து என்னென்னா நீங்கள் யூசேஜ்லாம் ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா OpenClawவோட யூசேஜ்லாம் நீங்கள் இங்கேயே கண்டுபிடிக்கலாம். ஸோ எவ்வளோ யூசேஜ் ஆகுது என்ன ஆகுதுன்னு சொல்லி. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வரைக்கும் 0 டோக்கனில் தான் இருக்குது. சேட்டில் போயிட்டு ஹலோ who are you அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த ஏபிஐயும் செட் பண்ணல. ஒலாமாவோடைய Kimi K2.5 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாடலே போதுமானது. ஓகே, இப்போ தான் ஒர்க் ஸ்பேஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா விச் மாடல் ஆர் யூ யூசிங் அப்படின்னு கேட்குறேன். ஐம் ரன்னிங் ஆன் ஒலாமா Kimi K2.5 cloud, தட்ஸ் அ மூன்ஷாட் ஏஏ மாடல் வேயா ஒலாமா அப்படின்னு சொல்லுது. நான் என்ன பண்ண போறேன்னா create a landing page for the AI dude YouTube channel and make it live அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு யூஸ் கேஸ், ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ண சொல்கிறேன் OpenClawவை. இதில் வந்து உங்களுக்கு தெரியும் டெலகிராம் எப்படி சேனல் செட் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னாக்க சேனல் வந்து வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் டெலகிராமாக இருக்கட்டும் இது அப்படியே செட் பண்ணிக்கலாம். இதுக்கெலாம் நம்மளுக்கு ப்ரீவியஸாகவே நம்மளோட வீடியோஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். இப்போதைக்கு ஒலாமாவில் நம்ம யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ என்னென்னா AI டூடுக்கு வந்து லேண்டிங் பேஜ் ரெடி பண்ணிச்சுன்னு சொல்லுது. நான் போய் பார்த்தேனாக்க எனக்கு வந்து கனெக்ஷன் வந்து லாஸ்ட்டுன்னு வருது. நான் என்ன பண்ணுறேன்னா I get an error, connection lost, fix that and make it available to the internet அப்படின்னு போட்டுறேன். இப்போ ஆக்சுவலாக என்ன இஷ்யூனா நான் ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் ரன் பண்ணுறதுனால அந்த போர்ட் எல்லாமே எனேபிள் ஆகிருக்கு. ஃபயர்வால்லாம் இருக்கிறதுனால நம்மளால வந்து OpenClawவோடைய டேஷ்போர்ட் வர வைக்க முடியல. அதனால என்ன பண்ணிச்சுன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறதுல AI டூடுன்னு இருக்குது. நீங்களுமே வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இதில் போயிட்டு டயட் பிளானர் AI டியூடுன்னு போட்டிங்கன்னா இது கொடுத்தீங்கன்னாக்க யூடியூபுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். 50K + 200 வீடியோ 5 மில்லியன் வியூஸ் இது எல்லாமே வந்திருக்கு. ஸோ இது வந்து பேசிக்கானது. ஃப்ரீ மாடலில் நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுறதுக்கு ஈஸியான வே. ஸோ நான் அகெயின் ஒரு சம்மரைஸ் பண்ணுறேன். ஹோஸ்டிங்கரில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், ஒலாமாவை இன்ஸ்டால் பண்ண போகிறோம், Node.js 22 வெர்ஷனை பண்ணிவிட்டு OpenClawவை ஒலாமா வழியாகவே இன்ஸ்டால் பண்ணி Kimi K2.5 இன்ஸ்டால் பண்ணுறோம். அண்ட் தென் கேட்வேவை ரன் பண்ணிவிட்டு இந்த லேண்டிங் பேஜை எனேபிள் பண்ணுறோம். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஸ்டெப்பு. ஸோ இதை நீங்கள் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு சாலிடான கமெண்ட்ஸ் தரேன். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு அப்பயே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும்.
அண்ட் தென் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏ ரிலேட்டட் கான்டென்ட் உங்களுக்கு உடனே வேணும்னாக்கா இந்த ஏ டூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.